தமிழ் சினிமாவில் பெண்கள் தவறாக சித்தரிக்கப்படுவதாக சர்வதேச அறிக்கை ஒன்று வெளியிட்ட தகவல் குறித்து நடிகர் கமல்ஹாசன் தந்தி டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் அளித்த பதிலை தற்போது பார்ப்போம். யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு ஸ்டடி பண்ணினாங்க. அதில் என்ன சொன்னாங்க, உலக சினிமாவில் பெண்கள் எப்படி சித்தரிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டடியில் இந்திய சினிமாவில் தான் மிக மோசமாக பெண்கள் சித்தரிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. இதை ஒரு ஆரோக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டு இந்திய சினிமா மாறணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த பார்வை தவறுன்னு நினைக்கிறீங்களா? இது நான் சொல்கிறதுனால வம்புக்கு வருவாங்க. இது ரொம்ப காலமாக செஞ்சிட்ருக்கிற விஷயம். இன்னும் சொல்லப்போனால் மகாபாரத காலத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்குது. இதை மாற்றி அமைக்க முற்பட்டு அதில் அதை பற்றி இப்போ கூட ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். பாக்கி எல்லா மகாபாரத கதைகளிலும் திரௌபதி வஸ்திராபரணம் அந்த மாதிரி தான் பேர்கள் இருக்கும். அதை பாஞ்சாலி சபதம் என்று மாற்றினது பாரதியார் தான். அது அந்த மாதிரி ஒரு கலைஞன் வரணும், அது நடக்கும். ஆனால் நாம் மகாபாரதத்தில் பொண்டாட்டியை வச்சு பணயம் வைத்து சூதாடியவர்களை பெரும் நாயகர்களாக கொண்டாடும் இந்த கலாச்சாரத்தில் வேறு என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? இதுக்கு கமல்ஹாசனுடைய முயற்சி என்னவா இருக்கு? என்னால் முடிஞ்ச முயற்சி இப்போ பேசியிருக்கேன் தெரியுமா, அதுவே அந்த முயற்சியின் முதல் அடிதான். அது நீங்கள் அதற்கு முன்றைய யுகத்தில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி கருப்பு இருக்கா இல்லையான்னு நெருப்பில் சுட்டு பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு பார்பெக்யூ பண்ணி பார்க்குறாரு, அப்புறம் பல பேர் பாலிகேமி பண்ணி பார்க்குறாங்க. இதான் மாறி மாறி பொம்பளை அவமானப்படுத்துறது தான் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொல்லப்படாதும்பாங்க சில பேர். ஏன் சொல்லக்கூடாது? அதற்கான காலகட்டம் வந்துருச்சு. விட்டான்னா இன்றைக்கும் கணவன் செத்த பிறகு மறுபடியும் அதே பார்பெக்யூவில் ஜம்ப் பண்ணுன்னு சொல்கிறவங்க தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. இதோ திரும்பி பாருங்கள், 70 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 40 வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தானில் நடந்தது சதிங்கிறது ஏதோ பெரிய பெருமை, முட்டாள்தனத்துக்கு பேர் அல்லவா சதிங்கிறது. அது என்னுடைய பெண் ஸ்ருதிக்கு நேரம் தான் நான் செய்வேன்னா